குட்டீஸ்க்கு வர லீவ் எல்லாம் விட்டாச்சு. இனிமேட்டு அடிக்கடி ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அல்டிமேட்டான பன்னீர் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி, 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். இன்னொரு பவுலில் தேவையான அளவுக்கு மைதா, சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் வாட்டர் இது கூட சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு விட்டுடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு நல்லா ப்ரூஃப் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கும். நான் இன்றைக்கி பன்னீர் பீஸா செய்ய போகிறதால பன்னீரை முதல்ல மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில், ரெட் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், சால்ட்டு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நம்ம டவோ வந்து 1 இன்ச் திக்னஸில் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு பீஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மொசரல்லா சீஸ் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் சேர்த்து ஓவனில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான பன்னீர் பீஸா ரெடி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை